அனைவருக்கும் வணக்கம். நான் மனக்குழப்ப தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான குவிக்கான மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USDT கிவ்அவே வந்து பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ட்விட்டரில் என்னோடய நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரீவியஸாக வந்து என்னோடய பர்சனல் நேம் இருந்துச்சு, ஃபோட்டோலாம் இருந்துச்சு. ஸோ இனிமேல்ட்டு வந்து எல்லாமே சேனல் நேம்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் நேமை மாற்றிட்டேன். ஸோ ட்விட்டரில் உங்களுக்கு ப்ளூ டிக் மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிபிலாம் மாற்றினீங்கன்னா அந்த டிக் மார்க் போயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ரீவெரிஃபிகேஷன் பண்ணி வரும். ஸோ இந்த டைமில் யாரும் என்னோட பேரை வச்சு ஸ்கேம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதால ஒரு சின்ன கிவ்அவே மாதிரி பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெளில கொண்டு வரேன். ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னையும் விஜய் பிரவீன் ப்ரோவையும் வந்து நீங்கள் ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ட்வீட் போட்டிருக்கேன் பாருங்க, இதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை டேக் பண்ணி ரீட்வீட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்த வீக்கெண்ட் வீடியோ வருதுல, அதில் நான் வந்து வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறேன். அண்ட் அன்றைக்கி அவங்க எல்லாருக்கும் USDT வந்து அமுச்சு விட்டுறேன். ரைட், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வாரத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FOMC மீட்டிங். ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஏற்றுறமா இல்லை குறைக்கிறமா அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏற்றவும் கிடையாது இறக்கவும் கிடையாது, அப்படியே வந்து அன்சேஞ்சாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து எதிர்பார்த்தது அப்படின்றதால மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் எதுவும் வரல. அண்ட் ரெண்டாவது பெரிய நியூஸ் இந்த வாரம் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FTX எக்ஸ்சேஞ்சில் பேலன்ஸ் வச்சுருந்தாங்க இல்லைங்களா, யூசர்ஸு. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து FTX வந்து ரீஃபண்ட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு. ஸோ இந்த 2 நியூஸ் தான் இந்த வாரத்தில் ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டு இருந்துச்சு. அடுத்து பிட்காயினோட அப்டேட் பற்றி பார்த்துருவோம். பிட்காயின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 43,000 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. RSI பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் மிட் ரீஜனில் வந்து இருக்குது. ஸோ பிட்காயினை பொறுத்தவரை இப்போ இருக்க அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹால்விங் வருது பாருங்க, அந்த ஹால்விங் போகிற வரையும் வந்து ஓரளவுக்கு வந்து சைட்வேஸில் தான் போகும். ஹால்விங் முடிஞ்ச அப்புறம் விச் இஸ் அரௌண்ட் ஏப்ரலில் வருது. ஸோ ஹால்விங் முடிஞ்ச அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்போவுமே புல்ரனில் மட்டும்தான் பிட்காயினுடைய மந்த்லி கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5 கிரீன் கேண்டில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்லி க்ளோஸ் 43,000 மேலே வந்ததால் பிட்காயின் அதே மாதிரி 5 மந்த்லி கிரீன் கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து சைட்வேஸில் போகிறதா சான்சஸ் இருக்குது. இல்லை எதனா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து இங்கேருந்து பம்ப் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிட்காயின் அரௌண்ட் 45,000 வரையும் பம்ப் ஆகும். அண்ட் தென் அங்கேருந்து 46,000 அண்ட் தென் 49,000 வரையும் பம்ப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை இங்கேருந்து பிட்காயின் கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா பெருசாக கரெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். பட் அப்படி கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணும் பட்சத்தில் 41,800 வரையும் டம்ப் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா அரௌண்ட் 40,000 பக்கம் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. அண்ட் அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்தால் இன்னும் ஒரு ஹியூஜ் சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 35,000 வந்து 36,000 வரையும் இருக்கும். இப்போதைக்கு பிட்காயினுக்கு பெரிய நியூஸ் எதுவும் வரல அப்படின்றதால மோஸ்ட்லி சைட்வேஸ் தாங்க போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அல்காயின்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அல் சீசனில் தான் வந்திருக்கோம். ஸோ பிட்காயின் ப்ரைஸ் வந்து பெருசாக டம்ப் ஆகாமல் அப்படியே சைட்வேஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிச்சு அப்படின்னா அல்காயின்ஸும் வந்து ஓரளவுக்கு கெயின் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் இத்தேரியமில் இப்போ மெயினாக ஒரு அப்கிரேட் வரதால இத்தேரியமோட ப்ரைஸை மானிட்டர் பண்ணுறதும் வந்து நல்லது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் கைஸ், அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் HT டோக்கன் ஹோல்ட் பண்ணுறீங்க. இப்போ ரீசெண்டாக HTலேருந்து HTXாக வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. ப்ரோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பெருசாக எங்களுக்கு புரியவே இல்லை ப்ரோ, அதை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரோ அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் கிளியராக புரிகிற மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் HT டோக்கன்ஸை HTXாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹியோபிக்கு வந்து கொண்டு வரணும். ஏன்னா ஹியோபியில் தான் உங்களுக்கு வந்து பெட்டர் ரேட் கிடைக்கும், கேட்அவேல பெட்டர் ரேட் கிடைக்காது. ஸோ ஹியோபியில் நீங்கள் அதிகமான HT கொண்டு வந்து மாற்றுறீங்க, ஸ்வாப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 2.44 மில்லியன் HTX பர் HTக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து கம்மியான HT டோக்கன்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் HTக்கு 2.57 மில்லியன் HTX டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஹையர் வால்யூமில் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வெறும் 20% ஆஃப் த டோக்கன் தான் வந்து அன்லாக் ஆகும். மீதி டோக்கன்ஸ் எல்லாமே அடுத்து வரப்போகிற 365 நாள் வந்து டெய்லி வந்து அன்லாக் ஆகும். பட் அதில் ஒரு கேட்ச் இருக்குது, என்னன்றத சொல்கிறேன். இல்லை நீங்கள் வந்து சின்ன அமௌண்ட்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% ஆஃப் த டோக்கன்ஸ் வந்து அன்லாக் ஆகிடும். அண்ட் ரிமைனிங் டோக்கன்ஸ் அடுத்து வரப்போகிற 365 டேஸில் வந்து டெய்லி வந்து அன்லாக் ஆகும். அண்ட் இந்த டெய்லி அன்லாக் ஆகுதுல டோக்கன்ஸ், அதுலேயும் வந்து சில கண்டிஷன் வச்சுருக்காங்க. என்னன்னா ராக்கெட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் எவ்வளோ USDT வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ராக்கெட்ஸ் இருக்கும். அதை பொறுத்து வந்து உங்களோட டோக்கன்ஸ் வந்து அன்லாக் ஆகும். அது வெறும் 80% ஆஃப் த டோக்கன்ஸ் தான். ரிமைனிங் 20% இருக்குல்ல, அது வந்து உங்களோட ட்ரேடிங் வால்யூம் வச்சு வந்து அன்லாக் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கடுப்பான விஷயம் தான், எனக்கும் தெரியும். பட் வேற வழி இல்லை. பட் HTXாக மாற்றி தான் ஆகணும் அப்படின்றதால இந்த விஷயங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த HTXோட சப்ளை நிறைய பேர் வந்து ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ சப்ளை இருக்குது அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஸோ அதை எப்படி வந்து நான் இந்த HT இருக்கு பாருங்க
எக்ஸிஸ்டிங்கில் அதுக்கு மேப் பண்ணாங்க அப்படின்றத சொல்கிறேன். ஸோ மொத்தமாக கிரியேட் பண்ணப்பட்ட ஹெச்டிஎக்ஸோட சப்ளை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ட்ரில்லியன். லாஸ்ட் வீடியோவில் வந்து 1 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். சாரி கைஸ், அது சின்ன மிஸ்டேக்கு. ஸோ இந்த 1000 ட்ரில்லியன் டோக்கன்ஸை நியாயப்படி பார்த்தீங்க அப்படின்னா 200 மில்லியன் ஹெச்டிக்கு ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணணும். பிகாஸ் இப்போதைக்கு சர்க்குலேஷனில் இருக்க ஹெச்டியோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மில்லியனு. ஸோ நீங்கள் இந்த 1000 ட்ரில்லியனை 200 மில்லியனை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 5 மில்லியன் வரும். விச் மீன்ஸ் இந்த 200 மில்லியனில் இருக்க ஒரு ஹெச்டிக்கும் 5 மில்லியன் கொடுத்தா தான் கரெக்டாக அந்த 1000 ட்ரில்லியன் அப்படின்னு வரும். ஸோ இந்த கணக்குப்படி நீங்கள் ஹெச்டியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்களே, அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு மோஸ்ட்லி அரௌண்ட் 2.5 மில்லியன் ஆவரேஜாக வந்து கிடைக்கும் கம்மியான அமௌண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இந்த கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 45லேருந்து 50% ஆஃப் த ஹெச்டிஎக்ஸ் சப்ளை தான் டேரெக்டாக ஆல்ரெடி இருக்க ஹெச்டி கூட வந்து மேப் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 50லேருந்து 55% அவங்களுடைய ஓன் ரிசர்வ்ஸ்க்காக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்லி புது டோக்கன்ஸ் வந்து டபுள் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ ஏன் ப்ரோ இந்த மாதிரி கோமாளித்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. என்னன்னா மீம் டோக்கன்ஸ் இருக்குல்ல, மீம் டோக்கன்ஸ் யூஸ்வலி வந்து பம்ப் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அதோடைய சப்ளை அதிகமாக இருக்கும் பட் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் $1 $2 கொடுத்தாலே நிறைய டோக்கன்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சைக்காலஜிக்கலி அது வந்து கைண்ட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் தரும். ஓகே, இது வந்து ஃபியூச்சரில் அதிகமாக போச்சு அப்படின்னா நான் நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி நிறைய மீம் காயின்ஸ் போயிருக்கு, லைக் டாஜ், ஷிப்பு, இந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய மீம் காயின்ஸில் நல்லா பம்ப் ஆகும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்களுடைய 50% ஆஃப் த சப்ளை வந்து நாங்கள் பர்மனெண்ட்டாக பேர்ன் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது மேபி ஃபியூச்சரில் ஜஸ்டின் வந்துட்டு இந்த மாதிரி 50% ஆஃப் த ஹெச்டிஎக்ஸை வந்து நாங்கள் வந்து பேர்ன் பண்ணுறோம் கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட்காக அப்படின்னு சொல்ல சான்சஸ் இருக்குது. இது என்னோட கெஸ் தான், இது வந்து 100% நடக்கும்னு நான் சொல்ல வரல. பட் இந்த மீம் காயினோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதால இப்படி ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு தெரியும், என்னுடைய பாதி போர்ட்ஃபோலியோ ஹெச்டியில் தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, விச் ஐ ரிக்ரெட் டு பி ஹானஸ்ட். பட் இருக்குது, அதை வந்து கேர்ஃபுல்லாக எப்படி வெளில எடுக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கணும். அண்ட் நான் இப்போதைக்கு அந்த ஹெச்டிஎக்ஸ் டோக்கன்ஸை வந்து செல் பண்ணல, பிகாஸ் பெருசாக ஒன்றும் பம்ப் ஆகலை ஹெச்டிஎக்ஸ் டோக்கன்ஸ். ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன், எதனா பெருசாக பம்ப் வரதுக்கு. இப்போ இருக்க எல்லாரையும் வந்து செல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பொறுமையாக வந்து பம்ப் பண்ணி விடுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நாங்கள் வந்து ஹீகோ செயினில் வந்து வச்சுருக்கோம் ப்ரோ, ஹெச்டியை ஹீகோ செயினில் போட்டு வேலட்டில் வச்சுருக்கோம், அது இன்னும் எங்களால் மாற்ற முடியல, டெபாசிட் வந்து க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது டீம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீகோ செயினில் வந்து நிறைய ஹேக் நடந்துருந்துச்சு போல். ஸோ அதனால் நாங்கள் எல்லாத்தையும் அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஹெச்டியோட டெபாசிட்ஸை எனேபிள் பண்ணுவோம் ஹீகோ செயினில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு அதோடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அன்சர்டைனாக தான் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் காய்ஸ், நீங்கள் ஹியோபி ஆப்பில் ஹெச்டிலேருந்து ஹெச்டிஎக்ஸ் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் ஒர்க் ஆகாது. பிகாஸ் அந்த ஆப்போட ஏபிஐஸ் என்ன தான் ஒர்க் ஆனாலும் அந்த கன்வர்ஷனை வந்து ஒரு வெப்பேஜை தான் வந்து பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஹியோபியோட யூஆர்எல் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம இந்தியாவில் அந்த யூஆர்எல்லாம் பிளாக்டு அப்படின்றதால நீங்கள் மோஸ்ட் ப்ராபப்ளி விபிஎன் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த கன்வர்ஷனை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் விபிஎன் வச்சிடல அப்படின்னா இப்போதைக்கு இந்தியாவில் இருக்க பெஸ்ட்டான விபிஎன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃப் ஷாக் தான். ஸோ அந்த சர்ஃப் ஷாக் விபிஎன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த விபிஎன் வந்து பை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த செக்மெண்ட்டு ஹியோபி ஹெச்டிஎக்ஸில் இருந்த உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வித் தட் இதோட இந்த வீடியோ எப்போ முடியுது எப்பவுமே சொல்ல ஒரு கமெண்ட். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் கிரிப்டோ தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.